24 வீக்ஸ் பிரெக்னன்ட் மதர் பிளாக் கலரில் பூப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மோஷன் போகும்போது பிளாக் கலரில் இருக்குன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் 24 வீக்ஸ் ப்ரெக்னென்ட்டில் என்ன எடுத்துப்பீங்க? அயர்ன் அண்ட் கால்சியம் எடுத்துப்பீங்க. அயர்ன் டேப்லெட் உங்கள் பாடியில் ப்ராசஸ் ஆகுதுன்னா அது வெளில வரும்போது அது பிளாக் கலரில் தெரியும். தட்ஸ் நம்பர் ஒன் மோஸ்ட் காமன் ரீசன் டியூரிங் ப்ரெக்னன்சி. ரெண்டாவது ரீசன் ப்ளீடிங். ஆப்வியஸ் ப்ளீடிங், ஃப்ரெஷ் ப்ளீடிங், இல்லை டார்க் கலர் பிளட், நீங்கள் ஸ்டூலில் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போனீங்க, கான்ஸ்டிபேஷன் இருந்தது, இல்லைனா உங்களுக்கு ஆல்ரெடி ஃபிஷரோ இல்லை ஹெமராய்ட்ஸ் பைல்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே அது பிளாக் கலரில் டார்க் ரெட் பிளாக் கலரில் இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுதான் ரெண்டு மோஸ்ட் காமன் ரீசன்ஸ் ஃபார் டார்க் கலர் ஸ்டூல் இன் ப்ரெக்னன்சி. மோஸ்ட்டாக அந்த அயர்ன் டேப்லெட்னால தான். நாங்கள் ஜென்ரலாக ஆக்சுவலாக ஓபிக்கு வர பேஷண்ட்ஸ் கிட்டலாம் சில பேர்லாம் சரியாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ உங்கள் மோஷன் என்ன கலரில் இருக்குது அப்படின்னு கேட்குறது உண்டு பிஜி படிக்கும் போதெல்லாம். அப்போ அவங்க வந்து ரொம்ப டார்க்காக போகுதுன்னா அப்போ வி நோ சரி இந்த பேஷண்ட் வந்து ரெகுலராக அவங்களோட மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னு நாங்கள் பார்க்குறது. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த வேஸ் வேர் வி நோ பேஷண்ட் ரெகுலராக விட்டமின்ஸ் எடுக்கிறாங்களா இல்லையான்னு தெரியும். ஸோ அதனால் பயப்பட வேண்டாம். As long as you're taking your iron regularly, should be because of iron. Number 2, நிறைய ஃபைபர் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க உங்கள் டயட்டில். கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி மினிமம் 2 to 3 liters a day எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே எடுக்கணும்னு இல்லை, ஒரு 2 to 2.5 liters எடுத்தாலே போதும். அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஃபைபர் இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் த டைம் இது சரியாயிடும். அயர்னாலனா தட்ஸ் அ குட் சைன் ஒன்லி. ஏன்னா அயர்ன் டேப்லெட் ப்ராசஸ் ஆகிறதுனால தான் டார்க்காக இருக்கும் உங்கள் ஸ்டூல்.